அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா படித்தவங்க, சரிங்களா, அதிகமாக படித்தவங்க, இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்ணில் கண்ணாடி போட்டிருப்பாங்க. கவனித்து பார்த்தா தெரியும். அதாவது பிரச்சனைக்குரிய படிப்பு, கஷ்டமான படிப்பு அப்படிங்கிறத படிக்கும் பொழுது அவங்க பெரும்பாலும் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைக்குரிய வருமானம் வரணும் அப்படிங்கிற தன்மையில் இருந்தது அப்படின்னா அவங்களும் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அதாவது டாக்டர்ஸ், நர்சஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை நண்பர்கள், இவங்க எல்லாருமே மற்றவர்களுடைய பிரச்சனையில் கையாளுறாங்க. எங்களை மாதிரி ஜோதிடர்களும் அதை கையாளுவாங்க, சரிங்களா. அப்போனா இப்படிப்பட்ட நபர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுகின்ற தன்மை இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னோம்னா நம்ம படிக்கின்ற பிள்ளைகள் அவங்களுடைய பிறப்பு கால லக்னத்திலேருந்து இன்றைய அட்சய லக்னம் வளர்வது அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்முடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறதையும் 12ஆம் இடம் அப்படிங்கிறதையும், அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய வலது கண், 12ஆம் இடம் அப்படிங்கிற நம்முடைய இடது கண். இந்த ஸ்தானங்களை 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவங்களோ இல்லை 8ஆம் அதிபதி அப்படிங்கிறவங்களோ அவங்க எங்கேனாலும் இருக்கட்டும், அந்த இடத்துலேருந்து தன்னுடைய பார்வை வீச்சினால் 7ஆம் பார்வையால், இப்போ உதாரணமாக செவ்வாய் அப்படின்னா 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வையால் இந்த 2ஆம் இடத்தையோ இல்லை 12ஆம் இடத்தையோ பார்க்குறாங்க. இப்போ சனி பகவான் அப்படின்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக இந்த 2ஆம் இடத்தையோ 12ஆம் இடத்தையோ பார்க்குறாங்க அப்படின்னாலோ, இது போக பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் தன்னுடைய பார்வை வீச்சினால 7ஆம் பார்வையாலோ இப்படிப்பட்ட பார்வையாலோ, நம்ம சொன்னோம்ல, செவ்வாய்னா 4 7 8, சனினா 3 7 10, குருனா 5 7 9, இந்த பார்வையின் மூலமாக இந்த ஸ்தானங்களை பார்த்தா சாதாரண மனுஷனை கூட கண்ணில் பிரச்சனை இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், சிறு பிள்ளையாக இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, சரிங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மைன்னு வந்துடும். அப்போனா நைட்டு உறங்கும் பொழுது எதாவது நினச்சிட்டே இருந்தாங்கன்னா தூக்கம் இருக்காது. அப்போனா அந்த 12ஆம் இடங்கிறது பாதிக்கப்படுறனால தலைவலி வருவதனால கூட கண்ணாடி போடுவாங்க. அப்போனா நம்ம அதிகமாக படித்தவங்களும் கண்ணாடி போட வேண்டியிருக்கும். அதிகமாக குடும்ப பாரத்தை, குடும்ப சுமையை சுமக்கிறவங்களுக்கும் கண்ணாடி போடணுங்கிற பிராப்தம் வரும். உடலில் சத்துக்கோளாறு வருவதனாலையும் கண்ணாடி போடணுங்கிற பிராப்தம் வரும். அப்போனா மற்றவருடைய பிரச்சனையில் இருக்கின்ற தொழில் செய்கின்ற, அதிகமாக ப்ரெஷருக்கு ஆட்படக்கூடிய தொழில் செய்கிறவங்க, இல்லை அது சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க, சரிங்களா, ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணுகின்ற நுணுக்கமான வேலை செய்கிறவங்களும் கண் பார்வை திறன் பாதிக்கப்படும், சரிங்களா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.